கோவிட்க்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. நம்ம ஒரு வருஷமா எங்கேயுமே போகல. ஒரு ஐடியா. இப்போ நம்ம எல்லாத்தையும் விர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப்க்கு கூட்டி போலாமா? கெஸ் பண்ணுங்க, எங்கெல்லாம் பார்க்க போகிறோம்? அதிசயம் அதிசயம் சொல்றோமே, நம்ம அதை பார்க்கலாம். செரிட்டோஸ் தமிழ் சங்கம் நண்பர்களே, நாங்க ரெடி. நீங்கள் ரெடியா? பாப்கார்ன் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சைனாக்கு போலாம். யப்பா, எவ்வளவு பெரிய சுவர், தாண்டவே முடியாத போல. என்னது பேஞ்சுவரா? புது புது எந்திரங்கள் வச்சு இப்போ கட்டினாங்களா? இல்லை, இது கிமு 6ஆம் நூற்றாண்டில் மங்கோலியா மஞ்சூரியாவில் இருந்த வண்ண படி எழுத்துகளில் இருந்த சைனா பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட அரண்யாகும். ஓ சரி சரி, அப்போ இது ரொம்ப பழசுதா. எப்போ கட்டினாங்க? எதுக்கு கட்டினாங்க? கல்லாலும் மண்ணாலும் பல பகுதிகளாக கட்டப்பட்ட இது நோக்கம் குதிரைகளை கொண்டு வராமல் தடுப்பதே ஆகும். அருமை. இந்த சுவர் இன்னும் அப்படியே இருக்குதா? இல்லை, இது மிக சிறு பகுதியே இப்போது எஞ்சியுள்ளது. ஓ சரி சரி. இப்போ எவ்வளோதான் மிச்சம் இருக்கு? கொரியாவுடனான எல்லையில் இருந்து கோபி பாலைவனம் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறது. இந்த சுவரை எத்தனை பேர் சேர்ந்து கட்டினாங்க தெரியுமா? பல காலமாக இதை எத்தனை பேர் கட்டினாங்க தெரியாது. ஆனா 20 to 30 லட்சம் மக்கள் வரி கட்டும் போது இறந்து விட்டார்கள். என்னது, 20 to 30 லட்சம் மக்களா? இந்த சுவர் ரொம்ப பேர் காலமாக இருக்க போல. ஆமாம், அதனால இச்சுவர் உலகின் அதி நீளமான மயானம் என்று கூட சொல்வார்கள். பை பை சைனா. இப்போ நம்ம ஜார்டனுக்கு போறோம். ஜார்டன்ல என்னதான் இருக்கு? இப்போ நாம் பெட்ரா என்ற அடுத்த அதிசயத்தை பார்க்கலாம். பெட்ரா, இந்த இடம் புதிதாக தெரிகிறது. ஆம், இது ஜார்டனில் உள்ள பழைய நகரமான பெட்ரா 2007 100 மில்லியன் மக்கள் வாக்கினால் புதிய உலக அதிசயமானது. ஓ 2007 கட்டினாங்களா? பெட்ரா எப்போ கட்டப்பட்டது தெரியல, ஆனால் 10,000 ஆண்டுகள் முன் மக்கள் இங்க வசித்தனர். இந்த இடத்தோட சிறப்பு என்ன? இது பாறை வெட்டு, கட்டடக்கலை மற்றும் நீர்க்குழாய் முறைகளுக்கு புகழ் பெற்றது. பெட்ரா என்ற பெயரின் அர்த்தம் நமக்கு தெரிந்தால் நன்றாக இருக்கும். பெட்ரா என்ற பெயர் கிரீக் மற்றும் அரபிக் மொழியில் இருந்து வந்தது. இப்போ ரோஸ் சிட்டி என்று அழைப்பார்கள். வாவ், ரோஸ் சிட்டி மிகவும் அழகான பேர். இது எப்படி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு? ரோஜா நிற சிவப்பு கல்லறைகள் மற்றும் கோவில்கள் மற்றும் 1989 இண்டியானா ஜோன்ஸ் மற்றும் த லாஸ்ட் குரூசேடர் படங்கள் மூலம் புகழ் பெற்றது. ஓ, இங்கேதான் நம்முடைய ஹாலிவுட் படங்கள் எடுத்தாங்களா? அருமை. பெட்ரா வேறு எதற்காக அறியப்படுகிறது? அல்கஸ்னா, பெட்ரா நுழைந்ததும் நீங்கள் காணும் முதல் அமைப்பு.
இது 150 அடி உயரம் மற்றும் 100 அடி அகலம் கொண்டது. ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்கே ஆம்பி தியேட்டர் மற்றும் ராயல் கல்லறைகள் இருக்கின்றன. என்னது கல்லறைகள் கூடவா? மிகவும் பயமாய் இருக்கே. அது மட்டும் இல்ல, இங்கே தேவங்கள் மற்றும் அலங்கார சிற்பங்களும் கூட இருக்கு. மக்களே, அடுத்து எங்க போலாம்? மெடிட்டரேனியன் கடல் தாண்டி ரோம்க்கு போலாமா? ஆஹா, அங்க பாத்தியா? ரொம்ப பழைய உடைஞ்ச கட்டிடமா இருக்கே. இதுதான் கொலோசியம். உலகத்திலேயே இங்கதான் மிகப்பெரிய ஆம்பி தியேட்டர் இருக்கு. 50,000 to 80,000 மக்கள் இங்கே அமர்ந்து பார்க்கலாம். இது வெஸ்ட் பேசின் மன்னரால் கட்டப்பட்டது. இது ஃபிளாவியன் ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவார்கள். கொலோசியம்னு எப்படி பேர் வந்தது? கிங் மேனர் கொலோசியஸ் ஆஃப் நீரோ ஸ்டாச்சு பக்கத்துல இருந்ததால கொலோசியம்னு பேர் வந்தது. இதை எதுல கட்டினாங்க? இது என்ன வடிவு? கல், கான்கிரீட், மணல் வச்சு 1000 ஸ்லேவ்ஸ் இது கட்டினாங்க. இது மீன் ஷேப்ல இருக்கு. அடுத்தது அமெரிக்கன் கான்டினென்ட்க்கு போல வாங்க. மெக்சிகோல மாயன் ஊருக்கு வந்திருக்கோம். அருமை. இங்க என்ன ஸ்பெஷல் வேதம்? இங்க யுகட்டான் பெனின்சுலால ஒரு ஃபேமஸ் பிரமிட் இருக்கு. அந்த பிரமிட் முக்கோணமா இருக்கு, பாருங்க. இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி கொஞ்சம் சொல்லு. இந்த கோயிலோட பேர் கேசிலோ. இதுதான் சிச்சன் இட்சாலேயே பெரிய பிரமிட். இங்க நிறைய தூண்கள் இருக்கு போல. ஆமா, இங்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் ரக்கையோடு இருக்கிற மாதிரி 4 திசையில் செதுக்கியிருக்காங்க. ஓ, இங்க ஒரு கிணறு மாதிரி இருக்கே. ஆமா, இதுதான் சீக்ரெட் செனோட். இது அண்டர்கிரவுண்ட்ல இருக்கு. இங்க தான் ராஜாக்களை எல்லாரும் கடவுளுக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, எல்லாம் அப்படியே சவுத் அமெரிக்கா பக்கம் போகும். அங்கே கடல் மட்டத்தில் இருந்து 2400 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு பழைய நகரத்திற்கு போகலாம். மச்சு பிச்சுனா என்ன? மச்சு பிச்சுனா ஓல்ட் பீக், பழைய மலை என்று அர்த்தம். இன்கா மன்னர்களால் கட்டப்பட்டது. இதை 1911ல யுரன் பிங்கம் என்ற அமெரிக்கர் கண்டுபிடிச்சார். எந்த இடம் என்ன ஸ்பெஷல் இருக்கு ரோஷன்? இது பெற நகரில் உள்ளது. இந்த கட்டமைப்பு மிக பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் தப்பிக்கின்ற வகையில் கட்டப்பட்டது. ரோஷன், மச்சு பிச்சு எப்படி கட்டினாங்க? என்ன தனித்துவம் இருக்கு? மச்சு பிச்சு இன்கா காலத்து கட்டிட கலைக்கு சான்றாக உள்ளது. உள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இங்குள்ள இன்டிகுவானா என்ற சுயலுக்கு கட்டப்பட்ட ஒரு கோயில் முக்கியமான இடம். இது எப்போ 7 வண்டர்ஸ்ல ஆட் பண்ணினாங்க? 2007ல தான் உலக அதிசயமாக சேர்க்கப்பட்டது. வாருங்கள், அப்படியே எல்லாரும் பிரேசிலுக்கு போகலாம்.
அங்கேதான் உலகிலே பெரிய ஜீசஸ் சிலை இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேச போறோம். எவ்வளவு பெரிய கிரைஸ்ட் சிலை! இது எப்போ கட்டினாங்க? எந்த பிரேசிலியன் நகரத்தில் இருக்கு? இது உலகின் 3வது பெரிய ஜீசஸ் சிலை. இது 20th century தொடக்கத்தில் கட்டப்பட்டது. இது பிரேசில் நாட்டுக்கு சின்னமாக இருக்கிறது. இது கொர்கவாடா மலையில் உச்சியில் இருக்கிறது. 2007 தான் கிரைஸ்ட் ரெடீமர் சிலை உலகின் புதிய 7 உலக அதிசயமாக சேர்க்கப்பட்டது. இது எதிலிருந்து கட்டப்பட்டது? இந்த சிலை மலையின் உச்சியில் 8 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பெரிய சதுர கல் மேலே அமர்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான முக்கோண சோப்ஸ்டோன்ஸ் ஓடுகள் கொண்டு கான்கிரீட்டால் கட்டப்பட்ட சிலை. ஆஹா, இது எவ்வளவு உயரம்! இந்த சிலை 38 உயரம் கொண்டது. அதனோட கைகள் 30 மீட்டர் அகலம் கொண்டது. இதெல்லாம் ஓகேதான். இப்போ நம்ம ஊர்ல போய் விர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப் முடிக்கலாம் வாங்க. நம்ம ஊரா? சூப்பர் வேதன், எங்க போறோம்? இந்தியால இருக்கிற ஆக்ராக்கு போலாம் வாங்க. அதோ அந்த வெள்ளை மாளிகை தான் தாஜ்மஹால். தாஜ்மஹால் இது எப்போ, யாரால, எப்படி கட்டப்பட்டன? இதை முகல் மன்னன் ஷாஜஹானால் கட்டினார். அவரோட மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டினார். இதுல 22,000 பேர் வேலை செஞ்சாங்க. தாஜ்மஹால் முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. ஆஹா, அவ்வளோ அழகாக இருக்கிறது. தாஜ்மஹால் பார்க்க மட்டும் அல்ல, அதை பற்றி கேட்கவும் அழகாக இருக்கிறது இல்லையா வேதன்? சரியா சொன்ன ரோஷன். தாஜ்மஹால்ல 28 வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. எந்த திசையில் பார்த்தாலும் தாஜ்மஹால் ஒரே மாதிரியா இருக்கும். எவ்வளவு அழகான தாஜ்மஹால்! நம்ம ஊர்ல இருக்கிறனால நம்ம பாதுகாக்க வேண்டும். இது நம்ம இந்திய மக்களுக்கு பெருமையான சின்னம். என்ன நண்பர்களே? கரெக்ட் அசிகா. தாஜ்மஹால் மெல்ல மெல்ல சேதமாயிது. அமில மழை மற்றும் சுற்றுலா பயணிகள்னால தாஜ்மஹால் சேதம் அடையுது. வேதன், நீ சொல்றத பார்த்தா கவர்மெண்ட் மற்றும் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா தாஜ்மஹால காப்பாற்ற முடியாது போல. மக்களே, விர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப் முடிவுக்கு வந்துட்டோம். நாங்க 7 wonders பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரிலாக்ஸிங் ட்ரிப்பா இருந்ததா? பெட்டர் பி. நெக்ஸ்ட் ட்ரிப் கோவிட்க்கு பை பை சொல்லிட்டு விர்ச்சுவல் இல்லாம ரியல் ட்ரிப்பா இருக்கணும். நன்றி, வணக்கம்.